இங்க வேதாம் என்ன சொல்லுதுன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் என்னவா இருப்பான், பாக்கியமான்னு சொல்லுது. ஆனா நாம என்ன சொல்றோம், சோதனை ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்றோ, சோதனையை நம்ம செய்ய பாவத்தால் வந்தது என்றோ, சோதனை நான் யாருக்காவது தப்பா செஞ்சுட்டோம் அதனால வந்தது என்றோ, சில இடங்கள் நம்ம தடை போறோம் அதனால சோதனை என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கிறோம். வேதாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதோ அப்படிதான் நீங்க எந்த காரியத்தையும் யதார்த்தமா எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க இருக்கிற பிரகாரம் தான் வேதம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. வேதம் இருக்க மட்டும் நாம இருக்க வேண்டும். ஹalleluya. நீங்க இருக்கிற பிரகாரம் தான் வேதம் இருக்குங்கிறது அவசியமே கிடையாது. ஆனால் வேதம் பிரகாரம் நாம் இருக்க வேண்டும்ங்கிறது தான் சத்தியம். அப்போ நம்முடைய சோதனை எதுக்கு வரும்னு சொல்லி நீங்க உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. வேதாந்தத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. வேதாந்த சோதனை எதுக்கு வருது அப்படின்னா, உங்களை பாக்கியம் அடையப்படுங்க. யூ ஹேவ் டு பிளஸ்ட். அதுக்காக நம்ம சோதனை வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவபசம் சோத்திரம் உண்டாக அந்த சோதனை முடிந்த உடனே ஒரு ஜீவ கிரீடம் அங்கே இருக்கிறதுனால அது உங்களுக்கு பாக்கியமான என்று சொல்லி வேதாம் நமக்கு எடுத்து வைக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாக இந்த சோதனையை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, அதை பார்க்குற வண்ணத்தை பார்க்கணும். வேதாம் இதை எப்படி பார்க்க சொல்லுதுமா, சோதனையை எப்படி பார்க்க சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க சொல்லுதா, சரி பாவத்துக்கு தீர்வு பார்க்க சொல்லுதா,